ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீண்டுமாக இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம் மத்தியில் அன்பு சகோதரர் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த நாளிலும் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட்னே. மீண்டுமாக இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து சபையின் தேவ திட்டம் அப்படின்ற தலைப்பில் இந்த 5 வகையான ஊழியங்களை குறித்து நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அப்போஸ்தல ஊழியத்தை குறித்தும் தீர்க்கதரிசன ஊழியங்களை குறித்தும் கடந்த வாரங்களில் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த வாரத்தில் விசேஷமாக நம்ம சுவிசேஷ ஊழியத்தை குறித்து, அதாவது சபைக்கு 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். அதில் அப்போஸ்தல ஊழியத்தை குறித்தும் தீர்க்கதரிசன ஊழியத்தை குறித்தும் கடந்த வாரங்களில் நம்ம பேசினோம். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது அப்படிலாம் நம்ம பேசினோம். இன்றைக்கு தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை குறித்து நாம் பேச போகிறோம். இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது வேத வசனத்தின்படி கர்த்தர் சபைக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். 5 வகையான ஊழியங்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சுவிசேஷகர், கொஞ்சம் பெரிய அளவில் அநேகரால் அறியப்பட்ட ஒரு சுவிசேஷகரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் என்னோட பர்சனலாக ஒரு காரியத்துக்காக அவரை சந்திக்கும்படி நான் சென்றிருந்தேன். அப்போ நான் போதக ஊழியத்தை செய்கிறேன் என்று அவர் அறிந்து கொண்ட பொழுது அவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். நான் அவரை குறித்து பேசுவதற்காக பேசலை, இருந்தாலும் இன்றைக்கு இந்த காரியம், இந்த கேள்வி அநேகருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதற்காக நான் இதை கேட்குறேன். அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, நாங்கள் சுவிசேஷர்கள் ஆங்காங்கே கூட்டங்களை நடத்தி நிறைய ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்தி அங்கங்கே சபைகளில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ சுவிசேஷ ஊழியம் தான் ஊழியம். சபைகள் நாங்கள் செஞ்ச அந்த ஊழியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே அந்த ஆத்மாக்களை வச்சு ஏதோ ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. இதை தேவனுடைய பார்வையில், சபையின் தேவ பார்வையில் இந்த காரியத்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இதில் எந்த ஊழியமும் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் கிடையாது. இல்லை, சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அப்படின்னு நான் கேட்கல. பட் இது எது பேஸ், அல்லது எது தேவனுடைய பார்வையில் எது பேஸு அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். இல்லை, பேஸ் சர்ச்சு தான். சர்ச்சுக்காக தான் 5 ஊழியமுமே வச்சுங்களேன். சபை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இந்த கூட்டம் இது இல்லை. சபை என்பது பரலோகத்தினுடைய திட்டம். பரலோகத்தில் ஒரு சபை இருக்க போகுது. அதுக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு பூமியில் ஆண்டவர் இந்த காங்கிரிகேஷனெல்லாம் உருவாக்கி இருக்கிறார். இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சர்ச்சை உருவாக்குவார் ஆண்டவர். அதுதான் மனவாட்டி சபை. அந்த சபை தான், அதுதான் அவருடைய கான்செப்ட். இப்போது அந்த சபைக்கு அந்த உருவாக்குறதுக்கு இங்கே இருக்கிறவங்கள ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 வகையான ஊழியங்கள் நம்ம சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அந்த ஊழியங்களில் எது மேன்மையானது, எது முக்கியமானது அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. 5 இருக்கணும். 5 இருந்தால்தான் அது சபை. இதில் குறிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த 5 வகையான ஊழியத்தையும் நம்ம அந்தந்த லெவலில் அது அங்கே இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையான கல் உபயோகப்படுத்தப்படுது. கிச்சனுக்கு ஒரு கடப்பா கல்லுன்னு ஒன்று போடுவாங்க. அந்த இதுக்கு வீட்டுக்குள்ளே டைல்ஸ்னு ஒன்று போடுறோம். நம்ம இப்போது பாத்ரூம் டைல்ஸ்னு ஒன்று போடுறோம். இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோரிங்க்கு நம்ம தளத்துக்கு ஒன்று போடுவாங்க, ஒரு விதமான செங்கல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல வகையான கல் யூஸ் பண்ணாலும் எந்தெந்த கல் எங்கெங்கே இருக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி தான் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வீடு. அதே மாதிரி இந்த ஊழியங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. உதாரணமாக சுவிசேஷத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவினுடைய மீட்பு. இது 4000 வருஷ ரகசியம். ஏன்னா ஜனங்களுக்கு மீட்பே கிடையாது. எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களுக்கு மீட்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது கிறிஸ்து வெளிப்பட்டு தம்முடைய நாமத்தினால அந்த மீட்பை, அதனால தான் அந்த நாமம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாமத்தினால உலக ரட்சகராக அவர் வெளிப்படணும். இதுதான் சுவிசேஷம். இப்போ சுவிசேஷகர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால், இதை கொண்டு போய் சகல ஜனங்களுக்கு சொல்லி ரட்சிப்புக்கு நேராக நடத்துறதுக்கு பேர் தான் சுவிசேஷகர். இந்த சுவிசேஷம், இது சுவிசேஷகர். அப்போ சுவிசேஷகர் என்பவர் இந்த கான்செப்டெல்லாம் சொல்லி சபையில் கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்போ சபை என்ன செய்து வரக்கூடிய ஆத்துமாக்களை தேவனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுது. அப்படி ரெடி பண்ணக்கூடிய ஆத்துமாக்களை வசனத்தில் தேர்ச்சி பெற வைக்கிறது ஒரு டீச்சருடைய வேலை. அந்த ஆத்துமாக்களை மேய்க்கிறது ஒரு மெய்ப்பருடைய வேலை. அப்போஸ்தலர் உபதேசத்தில் தான் இவ்வளவும் நடக்கணும். ஸோ இவ்வளோதான் சபை. கிறிஸ்து வரும்போது இந்த விதத்தில் ஆயத்தப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்படும். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இதில் இந்த 4 பேருமே இதில் மிக முக்கியமானவங்க. அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேருமே இதில் நீ பெருசு நான் பெருசுன்னெலாம் கிடையவே கிடையாது. ஆனால் சுவிசேஷகர்களுடைய லிமிட்னு ஒன்று இருக்குது. அந்த சுவிசேஷனுடைய லிமிட், அந்த லிமிட் எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது,
இப்போது பைபிளில் பிலிப்பு என்கிற ஒரு சுவிசேஷகன் இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஜனங்களுக்கு அந்த பகுதி முழுக்க காஸ்பல் சொல்லி வைக்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஞானசானத்தை மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். மற்றபடி என்ன நடக்குது, பேதுருவும் யோவானும் அங்கே வரும்போது அந்த பிலிப்பு இவர்கள் கையில் ஒப்படைச்சிட்டு விலகிக்கிறார். இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஒரு எவாஞ்சலிஸ்டோடைய வேலை ஒரு ஆத்மாவை சபையில் சேர்க்கறதோடு முடிஞ்சிடுது. இன்றைக்கி இருக்கிற எவாஞ்சலிஸ்ட்டுக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2 வகையான பிரச்சனை இருக்குது. ஒன்று, அவர்கள் சபையில் சேர்க்கிறது இல்லை. எல்லாரையும் சொல்லலை, ஒரு 60% மக்கள் வந்து அதை தான் செய்கிறாங்க, சேர்க்கறது இல்லை. 40% எவாஞ்சலிஸ்ட்டு பொறுப்பாக அதை கொண்டு போய் ஒரு சபையில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. சில எவாஞ்சலிஸ்ட் அல்லது அவங்களுடைய ஸ்தாபனங்களில் எந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், எந்த சர்ச்சுக்கு போகணும்னு நீங்கள் சொன்னால் அப்போது இந்த சர்ச்சு அந்த சர்ச்சுன்னு உங்களுக்கு பாகுபாடு வருது. அப்படி வரும்போது எல்லா சபைகளிலிருந்து வரக்கூடிய காணிக்கை பாதிக்கப்படும், இவங்களுடைய ஊழியத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு அதனால் தடைபடும். அதாவது சுவிசேஷம் என்பது என்ன, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து இது வரைக்கும் ஒரு சுவிசேஷகன் சொல்லிக் கொடுக்க வேண்டியதான ஒரு வேலை. எப்படி கேட்குறீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காந்தக மந்திரிக்கு இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லிக் கொடுக்குறார். சொல்லிக் கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்த உடனே வசனம் சொல்லுது, பிலிப்பு என்கு காணப்படாமல் போனான், அவன் அதுக்கு பிறகு சமாரியாவில் காணப்பட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், அதோடு அவன் காணாமல் போயிடணும். அது வரைக்கும் தான் அவருடைய வேலை. அப்போ இன்றைக்கி இருக்கிற எவாஞ்சலிஸ்ட்டுகள் சபைக்கு நேராக ஜனங்களை திருப்புறதில்லை. பாதிக்கு மேற்பட்டவர்கள் தங்களுக்கு நேராக திருப்பிக்கிறாங்க, ஹீரோ வர்ஷிப் ஆக்கிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தங்களுக்கு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு புக் அனுப்புறது, மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அனுப்புறது, அப்புறம் இவங்களுடைய தேவைகளை அவங்ககிட்ட சொல்கிறது, அப்புறம் அவங்க மூலமாக இவங்க ஆதாயத்தை காணிக்கைகளை பெற்றுக்கொள்கிறது. எவாஞ்சலிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு விசுவாசியை சபைக்கு உள்ள சேர்த்த பிறகு முதல்ல சேர்க்கணும். இவங்க சேர்க்கறதில்ல, அதுவே மிஸ்டேக். ஒரு ஆடை கொண்டு போய் மெய்ப்பன் கையில் ஒப்படைக்க வேண்டியது ஒரு எவாஞ்சலிஸ்டோடைய வேலை. சேர்க்கணும். சேர்த்த பிறகு அந்த ஆட்டோட இவங்களுக்கு என்ன கனெக்ஷன், இவங்களுக்கு அது என்ன வேலை, அதுக்கப்புறம் அந்த மெய்ப்பன் பார்த்துக்க போகிறாரு. மெய்ப்பனோட இருக்கட்டும். இப்போது சில ஆலோசனைகளுக்கு உங்ககிட்ட வராங்க, இல்லை ஏதோ ஒரு ஹீலிங்காக ஜோம் பண்ண வராங்க. நான் அது கூட சபையில் நடக்கணும், அது கூட ஹீலிங் கூட சபையிலே நடக்கணும். இது அங்கே சபையோடைய மிஸ்டேக். சபைக்குள்ளே இதெல்லாம் நடக்காததுனால தான் எங்கே போகிறாங்க இவங்க எல்லாரும், ஒரு எவாஞ்சலிஸ்ட்டை தேடி போகிறாங்க. சபைக்குள்ளே தீர்க்க தரிசனம் வெளிப்படாததுனால ஒரு தீர்க்கதரிசியை தேடி போகிறாங்க. இதெல்லாம் சபையில் கிடைக்குமானால் அவங்க வெளியே போக மாட்டாங்க. ஸோ இதை அடுத்து அதை பற்றி பேசுவோம். இப்போ ஒரு எவாஞ்சலிஸ்ட் இவர் என்ன செய்கிறாரு, ஒரு டேட்டா பேஸை ரெடி பண்ணிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சபைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. அதுவும் இந்த காலம் இருக்குது பாருங்கள், கொரோனா இதெல்லாம் வந்த காலம். இந்த காலம் வந்து அவங்களுக்கு நல்ல அற்புதமான காலமாக மாறிடுச்சு. மாறிட்டு ஜனங்களை தன் வசப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ சபைக்கு போக முடியாத காலம். இப்போ நம்ம சபைக்கு போக முடியாத காலத்தில் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணி நம்ம எல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சபைக்கு நேராக திருப்ப வேண்டியது ஒரு எவாஞ்சலிஸ்டோடைய மிக முக்கியமான பொறுப்பு. எந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லணும், அவர் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு அனுப்பி விடணும். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, ஆவிக்குரிய அல்லாத சபைகள் நிறைய இருக்குது. இன்னும் சொல்ல போனால் விக்கிரக வழிபாடு உள்ள கிறிஸ்தவம்லாம் இருக்குது கிறிஸ்தவத்துக்குள்ள. அந்த சபையில் இருக்கிறவங்கள கூட இவங்க வந்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம். அப்போ இது என்ன காஸ்பல் சொல்லியிருப்பாங்க இவங்க அடிப்படை காஸ்பலே தப்பு. ரெண்டாவது, ஒரு எவாஞ்சலிஸ்ட் சபைக்கு போக சொல்லணும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். சபை தான் அஸ்திவாரம், சபை தான் பேஸ். இதுக்கு தான் எல்லாரும் வேலை செய்யணும். அப்போ ஒரு எவாஞ்சலிஸ்ட் சபைக்கு சேர்த்து விடணும். அடுத்து மிக முக்கியமானது, சபையில் சேர்த்தவங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்ட் தேவையே இல்லை. ஒரு டேட்டா பேஸ் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பீரியட் வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. எல்லா எவாஞ்சலிஸ்ட்டும் ஆரம்பத்தில் கரெக்டாக தான் செய்கிறாங்க. கூட்டங்கள் நடத்த முதல் 5 வருஷத்தை பார்த்தீங்கன்னா சபைக்கு தான் ஊழியம் பண்ணியிருப்பாங்க எல்லாம். எங்கே மிஸ்டேக் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எவாஞ்சலிஸ்ட்டுக்கு தேவையான போஷிப்பு சபை வழியாக அவங்களுக்கு கிடைக்கல. கிடைக்காத பட்சத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த க்ரௌடை தன் வசப்படுத்திக்க நினைக்கிறாங்க. எனக்கு நடந்த ஒரு சம்பவம், ஒரு எவாஞ்சலிஸ்ட்டை வச்சு மீட்டிங் நடத்தினாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி.
மீட்டிங் நடத்தின போது நல்ல க்ரௌட், நல்ல ஆஃபரிங்கும் வந்துச்சு. க்ரௌட் வந்தாலே நல்ல ஒரு ஆஃபரிங் வருது வாய்ப்பு இருக்குது. அப்போது முடியும் போது என்ன பண்ணாங்க, அந்த எவாஞ்சலிஸ்ட்டை போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆஃபரிங்கே ஒன்றும் வரலைங்க, கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் வரல, அதனால் அப்படின்ட்டு வெறும் கையை கொடுத்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, இது எவாஞ்சலிஸ்ட்டுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு, இவ்வளோ ஆஃபரிங் வந்துச்சு, நாங்களே பார்த்தோம், எடுத்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க, எங்கள் மினிஸ்ட்ரிக்கு மட்டும் தரலையே அப்படின்ட்டு அடுத்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாரு, இனிமேட்டு நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்தே கூட்டம் நடத்துவோம், சர்ச்சு மூலயமா வேண்டாம், நம்மளே நடத்துவோம் அப்படின்ட்டு அவங்களே நடத்துறது, நடத்திட்டு அவங்களே ஆஃபரிங் எடுக்கிறது. இப்போ இந்த எவாஞ்சலிஸ்ட்டுங்கிறவரை உருவாக்குனது யாரு? பேஸு சபை தான் உருவாக்குச்சு, சபை தான் சொல்லி கொடுத்துச்சு. சாதாரணமாக உள்ள ரட்சிக்கப்பட்டு வந்தவரை ஒரு எவாஞ்சலிஸ்ட் ரேஞ்சுக்கு உயர்த்தினது யாருன்னா சபையினுடைய உபதேசமும் அங்கே இருக்கிற மெய்ப்படம். அப்படி வரும்போது இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, சபை நம்மளை வஞ்சிக்குது அப்படின்னு. நான் சொல்லுவேன், சபை வஞ்சிக்காது. ஒரு சிலர் அப்படி இருக்கத்தான் செய்கிறாரு. அதனால் நான் என்னுடைய பாத்தை மாற்றக்கூடாது, என்னுடைய ரூட்டை நான் மாற்றிடக்கூடாது. ஒருத்தர் தப்பு செஞ்சார், ஓகே ரைட் ஃபைன் விடுங்க. என்னை அழைத்தவர் கர்த்தர், அவர் என்னை போஷிப்பார். இப்போ நானே மீட்டிங்கு போகிறேன், எனக்கு எத்தனையோ மீட்டிங்கில் நடந்த சம்பவம் ஆஃபரிங் கொடுக்காம அமுச்சு விட்ருக்குறாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் கன்வென்ஷன் நடத்துவோம். நிறைய பேருக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஐயோ ஜூமில் இவர் வெளிநாட்டுலாம் பேசுகிறாரு, ஜூமில் பேசுகிறாரு. எத்தனை சபை ஜூம் மீட்டிங் வெளிநாட்டில் நடத்திட்டு எனக்கு ஆஃபரிங்கை அனுப்பாம விட்ருக்காங்க தெரியுமா? இன்றைக்கும் சொல்லுவேன். நான் யாரையும் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. இப்போ நான் உடனே என்ன முடிவு எடுக்கணும், இனிமேட்டு மீட்டிங்கை நானே நடத்திக்கிறேன், எங்கிட்டே டேட்டா பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன், நான் ஆஃபரிங் கலெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்குன்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குறேன். இது ராங், இது தப்பான கான்செப்ட் வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஆகிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்குன்னு ஒரு டேட்டா பேஸை உருவாக்க தொடங்குறேன், எனக்கு ஒரு க்ரௌட். இப்போ நான் சபைக்கு போக சொல்ல மாட்டேன், ஏன்னா சபை என்னை வஞ்சிச்சிச்சு. நான் சொல்கிறேன், சபை என்னை வஞ்சிக்கல, அவருக்கு தெரில, அங்கே இருக்கிறவருக்கு தெரில ஒரு ஊழியக்காரனை எப்படி கனம் பண்ணணும்னு அங்கே இருக்கிற ஊழியக்காரருக்கு தெரில. அவர் ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நான் எப்படி கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு தண்டனை கொடுக்க முடியும்? இப்போ என்ன ஆகுது, இவர் இப்படி செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இவருக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் வர தொடங்குது, இவருக்கு கலெக்ஷன், இவங்களுடைய தேவைகளை சொல்ல தொடங்குறாங்க. என்றைக்கு வேணால் எங்களை கூப்பிட்டு கேட்டுங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்கள், அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஏன் ஒரு நாள் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க கொடுக்கல? நான் சொல்லுவேன், இன்றைக்கும் எனக்கும் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நான் இப்போ சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்காங்க. நாங்கள் நினச்சா மீட்டிங் நடத்த முடியும், இன்னைய வரைக்கும் நாங்கள் அதை விரும்பலை, ஏன்னா அது தப்பு. எவாஞ்சலிஸ்ட் ஏன் தனியாக கூட்டம் நடத்துகிறாருன்னே நான் கேட்பேன். எவாஞ்சலிஸ்ட் எதுக்கு தனியாக கூட்டம் நடத்துகிறாரு? ஒரு சபை கூப்பிட்டு நடத்தணும், அதில் ரட்சிக்கப்படுறவங்களும் அந்த சபைக்கு நேரம் நம்ம திருப்பணும், இவ்வளோதான் மீட்டிங், எவாஞ்சலிஸ்டோடைய மீட்டிங். இல்லை நம்ம பொதுவாக போய் மீட்டிங் எங்கேயோ போகிறோம் வரோம், அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற சபையோடு அவங்களை சேர்த்து விட்டுட்டு வந்துடணும். எனக்கும் அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அதோட ஒரு சிலர் கான்டாக்டில் இருப்பாங்க, உங்களுடைய மீட்டிங் நல்லா இருந்துச்சு, உங்கள் செய்தி நல்லா இருந்தது, எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் வேணும்பாங்க. நான் அவங்கள கூட உங்கள் பாஸ்டர் வழியாக வாங்கன்னு சொல்லுவேன், உங்களோட போதகர் வழியாக வாங்கன்னு சொல்லி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு எவாஞ்சலிஸ்டோடைய மிக முக்கியமான விஷயம் இவ்வளோ தான். இதோடைய அடுத்த வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன அடுத்த வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய எவாஞ்சலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்டராக மாறுவாங்க. ஏன் எவாஞ்சலிஸ்ட்டு பாஸ்டராக மாறுறாங்க, என்ன காரணம்? ஒரு சிலர் அழைப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க, அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது, நம்ம அங்கே தலைவிடல. இப்போ இருக்கிற நிறைய பேரை பாருங்கள், பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்ஷிப் லீடராக மாற்றுறாங்க, எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பாஸ்டராக மாறுறாங்க. என்ன காரணம், எதனால் இப்படி மாறுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு உண்மையிலே நான் ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்தேன், கர்த்தர் என்னை பாஸ்டராக மாற்றுறாரு அப்படிங்கிறது ஒரு 5% இல்லை ஒரு 2% அப்படி ஏதாவது நடக்கலாம். நம்ம எதையுமே இல்லைன்னு நெக்லெக்ட் பண்ணிட முடியாது, அது 0.01%. என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் படி, வசனத்தின்படி அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். இப்போ பவுல் எடுத்துக்கோங்க, அவர் அழைப்பு மாறிக்கிட்டே வருது. ஒரு இடத்துல அவர் சுவிசேஷகர்னு சொல்கிறாரு, ஒரு இடத்துல போதகர்னு சொல்கிறாரு, ஒரு இடத்துல அப்போஸ்தலர்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு அது மாறிக்கிட்டே வருது. ஆனால் நீங்கள் சுவிசேஷகன் பிலிப்பை எடுத்துங்க, அவன் கடைசி வரைக்கும் சுவிசேஷகனாக தான் இருக்கிறான். அப்போ பாஸ்டர்ஸ் எடுத்துங்க, கடைசி வரைக்கும் பாஸ்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் தான் இந்த அழைப்புகளுடைய குளறுபடி எக்கச்சக்கமாகிடுச்சு. எப்போ நடக்குது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவாஞ்சலிஸ்ட்டு எப்போ சபை அவரை கவனிக்கலை, என்னை போஷிக்கலை, என்னை நடத்தலை அப்படின்ட்டு தனி மீட்டிங் நடத்த ஆரம்பிக்கிறார். அவர் வீட்டுக்கு மேலேயோ ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் நடத்த ஆரம்பிக்கிறார். இப்போ அவருக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணுறாரு. டேட்டா பேஸை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட மந்த்லி கான்டாக்ட் வச்சுக்கிறார்.
புக்கு அனுப்புறது, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது, எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. இது சபை பண்ண வேண்டிய வேலை நியாயமாக, இதை சபை தான் செய்யணும் நியாயமாக. ஒரு பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களே அந்த மீட்டிங்க்கு வரவங்களே வந்து அந்த எவாஞ்சலிஸ்ட்டை என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சத்தியம் எங்கள் சர்ச்சிலேயே கிடைக்கல, எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் பேச மாட்டுறாரு, எங்களுக்கு அங்கே போகவே பிடிக்கலை, நீங்கள் ஒரு சர்ச் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் பாஸ்டர் பிரதர் அப்படிம்பாங்க. இப்போ இவர் சொல்ல, ஐயோ அதெல்லாம் எனக்கு அழைப்பு இல்லை, கர்த்தர் என்னை எவாஞ்சலிஸ்டாக தான் கூப்பிட்ருக்காரு. இதே காரியத்தை இன்னும் ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க. இப்போ இவர் சொல்லுவார், 2 சாட்சிகளால் உறுதிப்படுது, ஒருவேளை கர்த்தர் நம்மளை சர்ச்சை ஆரம்பிக்க சொல்கிறாரோ அப்படின்னு. இப்போ 2 சாட்சிங்கிறது 4 சாட்சி. ஏன்னா இவர் இப்படி யோசிக்க ஆரம்பித்தாலே பிசாசை அடுத்த தூபத்தை போட்டுருவான். பிசாசோடைய மிக முக்கியமான ஒரு தந்திரம் என்னன்னா, உங்களை பாவம் செய்ய வைக்க அவசியமே இல்லை, உங்களை ட்ராக் மாற்றி விட்டால் போதும். நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போகாமல் இருக்கணும்னா உங்களை பாவம் செய்ய வைக்கணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் கோயம்புத்தூர் போகணுன்னா உங்களை வந்துட்டு பிடிச்சி இழுத்து போகக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா நீங்கள் சுதாரிச்சிருவீங்க, என்னை தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உங்களை திருச்சி பக்கம் திருப்பி விட்டால் போதும், ட்ரெயின் போயிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க கோயம்புத்தூருக்கு தான் போகுதுன்னு, அது பார்த்தா பாம்பே போயிட்டுருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ராக் மாற்றி விட்டுருவான் பிசாசு அழகாக. இந்த மாதிரி 2 பேர் 3 பேரை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வர சொல்கிறதெல்லாம் குட்டி சாத்தான். நிறைய குட்டி சாத்தம் அந்த மாதிரி இருக்கும். எங்கிட்டே நிறைய பேர் வந்திருக்காங்க, ஓ பாஸ்டர் உங்கள் சர்ச்சு எங்கேயாவது இருக்குதா, நாங்கள் செய்தி கேட்க எது அது ஆவலில் வராங்க, அது வேறு விஷயம், கேட்குறாங்க. சில சர்ச்சை ஆரம்பிக்க சொல்கிறவங்கள சொல்கிறேன், பாஸ்டர் நீங்கள் ஏன் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம எவாஞ்சலிஸ்ட்னு தெரியும், நீங்கள் ஏன் சர்ச்சை ஆரம்பிக்கக்கூடாது, ஆரம்பித்தா நாங்கள்லாம் வருவோமே, இதெல்லாம் குட்டி சாத்தான். இது வந்து நம்மளை தூண்டி விடும், நம்ம அங்கேயே ஸ்பாட்டில் கட் பண்ணிடணும். இப்போ இந்த அழைப்பு மாறி இவர் என்ன நினைக்கிறாரு, ஓ இவங்களுக்குலாம் வசனம் கிடைக்கல போல், ஆத்ம பாரம் வரும், உடனே இவர் ஒரு சர்ச்சை ஆரம்பிப்பார். இப்போ எல்லாரும் வருவாங்க, பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம். ஏன்னா இவர் எவாஞ்சலிஸ்ட்டாக ஊரெல்லாம் சுற்றினார்னா லட்சக்கணக்கான ஆத்மாக்களை கொண்டு வந்து சபையில் சேர்த்துருவார். இப்போ இவரை கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு 100 ஆத்மாவோட க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ இவர் என்ன ஆகிட்டார் அங்கேயே. இப்போ ஒரு சிலர் இன்னும் அட்வான்ஸ்டாக யோசிக்கிறவங்க இருக்காங்க, எவாஞ்சலிஸ்டாகவும் போவாங்க, பாஸ்டாகவும் இருப்பாங்க, 2 வேலையும் செய்வாங்க. ஏன்னா இதையும் விட மாட்டாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவர் வந்து என் நண்பர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி என்னை வந்து ஆண்டவர் எவாஞ்சலிஸ்டாக போக சொல்கிறார், அவர் பாஸ்டாக இருக்கிறார், எவாஞ்சலிஸ்டாக போக சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்ச்சை அப்படியே எடுத்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஒரு விசுவாசிக்கிட்ட கொடுக்க சொன்னார். அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் எவாஞ்சலிஸ்ட் ஆகிட்டார். இது ப்ரொசீஜர். இது சரியாக தப்பாங்கிறத விட ஒரு ப்ரொசீஜராக செஞ்சுட்டு வந்திருக்கிறார். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையும் விட மாட்டாங்க அதையும் விட மாட்டாங்க, பாஸ்டாவும் இருந்துப்பாங்க. ஏன்னா விசுவாசிலாம் கேட்குது சிலதெல்லாம் வந்து, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில கூட்டமாக நடத்திப்பாங்க, மற்ற நாளில் ஊரதும் சுற்றுவாங்க. கேட்டால் நான் எவாஞ்சலிஸ்ட்டுப்பாங்க. நிறைய பாஸ்ட் இப்போ ஒர்ஷிப் லீடராக அப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா பாஸ்டர்ஸ், இவங்களுக்கு ஒரு சர்ச் இருக்கும், ஆனால் சபையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்ஷிப் லீடராக ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கேட்டால் நாங்கள் ஒர்ஷிப் லீடர், நீ ஒர்ஷிப் லீடரா பாஸ்டரா, ஏதோ ஒன்று தானே அழைப்பு இருக்கணும். இன்றைக்கி அதான் நடந்துட்டு இருக்குது, குளறுபடி, கன்ஃபியூஷன். இதில் ஒரு சின்ன கேள்வி, தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒர்ஷிப் லீடர்னு ஒரு அழைப்பு இருக்கா? ஒர்ஷிப் லீடருங்கிறது அழைப்பே கிடையாது. முதல்ல நம்ம நிறைய சபைகளில் நிறைய மீட்டிங்கில் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம், அப்படி ஒரு காலிங் கிடையவே கிடையாது நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சில். இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஆராதனை நடத்துவது என்பது ஒரு கிருபை வந்து கர்த்தர் எல்லாருக்குள்ளேயும் கொடுத்துருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சுவிசேஷகராக இருந்தாலும் அவர் ஆராதனை நடத்த முடியும், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவரால் நிச்சயமாக, அவர் ஆண்டவர் நேசிச்சார்னா ஆட்டோமேட்டிக்காக அவரால் ஆராதிக்க முடியும், ஆராதனை நடத்த முடியும். இன்னும் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், என்னன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த ஒர்ஷிப் லீடர்னு ஒரு குரூப்பே இருக்குது, தாவீது ஏற்படுத்தினான்னு இருக்கு. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒர்ஷிப் லீடர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாமளே புத்தி உள்ள ஆராதனை, நம்மளை ஜீவாதார பலியை ஒப்பு கொடுப்பது புத்தி உள்ள ஆராதனை. அப்போது நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கும்போது என்னை அறியாமலே எனக்குள்ளேருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதியும் ஸ்தோத்திரமும் வரும். என்னை நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே போட்டு தொழுமரத்தில் காலை கட்டினாலும் நான் கர்த்தரை துதித்து பாடுவேன். அடிக்க போட்டு அடித்து நவுத்தி எடுத்திருக்காங்க. இப்போ அவர் என்ன கீபோர்டை வச்சுக்கிட்டு, என்ன ஒரு S700 வச்சுக்கிட்டு, இல்லை அவர் என்ன பேடை வச்சுக்கிட்டு பாடியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதான் எல்லாருமே ஆராதனை செய்ய முடியும். ஆமாம், ஆராதனை என்பது இருதயத்தின் ஆழத்திலேருந்து வர்றது. அதை ஒரு ஊழியமாக யார் மாற்றினாங்க? அழைப்பா மாற்றினது தப்புன்ற, அழைப்பா மாற்றி அதை ஒரு ஊழியமாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படி எனக்கு தெரிஞ்சு, நான் இப்படி சொன்னால் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒர்ஷிப் லீடருங்கிறது பைபிளில் வந்துட்டு யாரை சொல்லுதுன்னா லூசிஃபரை தான் சொல்லுது.
ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன்னு சொல்லுது. இன்னைக்கு நிறைய இடத்துல இப்போ இதான் பிரச்சனை. இப்போ இந்த வர்ஷிப் லீடர்லாம் யாருன்னு பாருங்க, பாஸ்டர்ஸ். இவங்க ஒரு சர்ச்சை வச்சிருக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வர்ஷிப் லீடர் ஆகி இப்போ இந்த 1.5 வருஷம் சபை க்ளோஸ் இதாகி போச்சா, எங்கேயும் ஊராக போக முடியாதா, ஃப்ளைட்டு கேன்சலா, எல்லாம் சர்ச்சு தொடங்கிட்டாங்க. எல்லாரும் சர்ச் அங்கங்கே தொடங்கி எல்லாம் பாஸ்டர் ஆகிட்டாங்க. இப்போ என்ன அழைப்பு, எது அழைப்பு? தங்களுடைய அழைப்பிலே உறுதி இல்லாத தன்மை. ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு ஒரு பீரியடில் பாஸ்டராக மாறுறாரு. ஏன்? எல்லா விசுவாசியும் வந்து நீங்கள் ஒரு சர்ச் ஆரம்பிங்க, நீங்கள் ஒரு சர்ச் ஆரம்பிங்கன்னு சொல்ல 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 இப்போ அவருக்கு என்ன ஆகுது, இந்த க்ரௌடை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்து இவர் என்ன ஆகுறாரு, எவாஞ்சலிஸ்டாகவும் இருந்துக்கிறாரு, பாஸ்டராகவும் மாறுறாரு. அடுத்த மிஸ்டேக். ஒரு எவாஞ்சலிஸ்டோடைய வேலை என்ன, சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆத்மாவை விட்டுட்டு அந்த ஆத்மாவை அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க, அடுத்த ஆத்மாவை தேடி போகணும். ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கிற பவுலுடைய மிஷனரி பிரயாணங்களை பாருங்கள், அப்போலோவை பாருங்கள், எங்கேயாவது தங்குறாங்களா பாருங்கள், அடுத்து 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 போயிட்டே இருக்காங்க. ஜனங்க கேட்குறாங்க, இங்கே இருங்க, எங்கள் கூட இருங்க, இன்னும் கொஞ்சம் நாள். அவசரம் முடியாது, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. இருக்கிற நேரத்தில் எனக்கு இயேசுகிட்ட பிடிச்ச ஒரு மாடல், பேதுருடைய மாமி வீட்டில் போய் சுகமாக்குறாரு. அன்றைக்கி நைட்டு பெரிய ரிவைவல், அங்கே ஜனங்க அவ்வளோ பேர் கூடி வந்துட்டாங்க. ராத்திரி வரைக்கும் மறுநாள் அதிகாலையில் எழுந்திரிச்சு இவர் ஜோம் பண்ண போயிட்டார். ஜோம் பண்ண போன இவரை கூப்பிட போகிறாங்க சீஷர்கள். என்ன சொல்லி கூப்பிட்றாங்க, ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, அதிகாலையிலே வந்துட்டாங்க ஜனங்க, உங்களை தேடி வந்திருக்காங்க, நம்ம போவோம் வாங்கன்னு சொன்னோன்னே இயேசு சொல்கிறாரு, நான் இன்னும் அநேக பட்டணங்களுக்கு போக வேண்டி இருக்கிறது, அங்கே போவேன், நான் வாங்க போகலான்ட்டு போயிட்டாரு. நம்மளை தான் என்ன பண்ணியிருப்போம், இமீடியட்டாக வாங்க, காலையிலேயே ஆரம்பித்து அங்கே ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ்னு ஒரு சர்ச் ஆரம்பித்து பேதுருவை பாஸ்டா படி நீ பார்த்துக்க, ரிட்டன் நான் உன்னை பார்த்துக்கிறேன்ட்டு ட்ரஸ்ட் ஆரம்பித்து நேரம் ஒரு வழி பண்ணியிருப்போம். ஏசுநாதர் பக்காவாக பண்ணதுன்னா அப்படியே இது விட்டுரு, நான் என் வேலை வேறு, அடுத்த 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 ஊருக்கு நான் போகணும். அதுதான் எவாஞ்சலிஸ்ட். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக, நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஞானசானமே கொடுக்க மாட்டார். காரணம் என்ன, அவருடைய வேலை எவாஞ்சலிசம். அவரை போதகரேன்னு கூப்பிட்டாங்க, அவர் எந்த ஊழியத்துக்குள்ளே அடங்க மாட்டார். பட் நீங்கள் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா அவருடைய மினிஸ்ட்ரி எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி. சுவிசேஷ ஊழியத்துடைய வரைமுறை எந்த அளவு இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவாக பேசுனீங்க. இப்போது சுவிசேஷம் நீங்கள் சொல்லும்போதே ஒரு காரியம் சொன்னீங்க, சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப பேசிக்காக ஒரு லைன்லேருந்து வரேன். இப்போ நான் வந்து புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. இப்போ எனக்குள்ள ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிற சுவிசேஷம் ஆண்டவருடைய பார்வையில் சரியாக சொல்லப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, இயேசுவை தேடி வர்றாங்க, புறஜாதிகள் நிறைய பேர் இயேசுவை தேடி வர்றாங்க. ஆனால் அவங்க எதற்காக இயேசுவை தேடி வர்றாங்கன்னு கொஞ்சம் நம்ம அதை பேசிக் லைனில் பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ நான் அதை ஒரு போதகனா சொல்கிறேன். நான் இதை குறித்து நம்ம கொஞ்சம் பேசணும். இப்போ எவாஞ்சலிஸ்டோடைய அந்த அவர் சொல்லக்கூடிய எவாஞ்சலிசம் என்ன, அதான் சுவிசேஷ செய்தி, சுவிசேஷ செய்தி என்ன, நற்செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கப்பட்ட ரட்சிப்பு, இதுக்கு நேரம் அவங்களை நடத்தணும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சொல்ல அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது தான் ஒரு எவாஞ்சலிஸ்டோடைய ஒர்க். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நான் யூஸ் பண்ணக்கூடியதான மெத்தடு தான் ராங்காக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இயேசுக்கிட்ட 5000 பேர் வராங்க. இயேசு சாப்பாடு போட்டு சுவிசேஷம் சொன்னாரா, சுவிசேஷம் சொல்லி சாப்பாடு போட்டாரா? சுவிசேஷம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக தான் சாப்பாடு. சுவிசேஷம் சொல்லி முடிச்சுட்டு 3 நாள் ஆகிடுது, ஒரு சாயங்காலம் ஆகிடுது. சரி, இவங்க போகும்போது பசியாக இருப்பாங்களே அப்படின்றதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, சாப்பாடு போடுறாரு. இப்போ நான் சுவிசேஷம் சொல்கிறதுக்காகவே சாப்பாடு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் காஸ்பலை தப்பாக பிரசங்கிக்கிறேன். இதை நான் வந்து ரைட்டுன்னு என் வியூவில் சொல்லுவேன். எனக்கு எவாஞ்சலிசம் ஜனங்களுக்கு சொல்லணும், இப்படி சொன்னால் தான் ஜனங்க வருவாங்க, அப்படி சொன்னால் தான் ஜனங்க வருவாங்கன்னா அப்படி வர்ற ஜனங்களுக்கு நீங்கள் சொல்கிற சுவிசேஷம் வேஸ்ட். அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? அவன் சாப்பாட்டுக்காக வந்திருக்கான். அவனுடைய மைண்டு ஃபுல்லாக எதில் உட்காந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு. இது எப்போ முடிப்பாங்க எப்போ முடிப்பாங்க எப்போ முடிப்பாங்க, முடித்தோடனே சாப்பாடு போடுவாங்க. அவன் லேட் ஆக ஆக என்னடா இவனுங்க சோறை போட மாட்டான், அதில் தான் உட்காந்துருப்பான். இந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து உட்காரான்ல, அவனுக்கு தான் சுவிசேஷம் போகும். பல நேரங்களில் நாங்கள் உபயாந்தரங்களை கையாளுகிறோம் இந்த காஸ்பலை சொல்கிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்பல் இஸ் வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் காஸ்பல் சொல்லிட்டு போங்க. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரை எல்லாமல் ரட்சிப்பு வேற இல்லை, அவருடைய ரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது ரொம்ப ஈஸியான காஸ்பல். இதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கிறோம்.
எதனாலன்னா இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நாம் இந்த மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணால் தான் அவங்க கேட்பாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படி இல்லை, நீங்கள் நேரடியாகவே சொல்லுங்கள். அதாவது பிரிட்டிஷர் வரும்போது ஒன்று சொல்லுவாங்க, சோப் சூப் சால்வேஷன்னு சொல்லுவாங்க. சோப் சூப் சால்வேஷன் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க நல்லா குளிப்பாட்டணும், அப்புறம் நல்லா சூப் கொடுக்கணும். ஏன் அப்போ தான் அவன் காது கேட்கும். அவனுக்கிட்ட சாப்பாடை கொடுத்த பிறகு தான் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இது வந்து ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ வறுமையில் உள்ளவங்களுக்கு போய் அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு காஸ்பல் சொன்னாங்கன்ற கான்செப்ட். இப்போ நிலைமை அது இல்லை, இங்கே இருக்கிறவங்க நிலைமை அது இல்லை. அவங்க வரும்போது அது நிலைமை, இங்கே நிலைமை இப்போ அது இல்லை. இங்கே எல்லாரும் வேலைக்கு போய் நல்லா இருக்காங்க, இவனுக்கு இயேசுவை தெரியாது, இவனுக்கு சமாதானம் வேணும், இருதயத்தில் சமாதானம் வேணும். இது வந்து பணம் கொளிச்சிருக்கிற காலம். இப்போது விட்டுருங்க இந்த லாக்டவுன் பீரியடை. அப்போ ஜனங்க வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தேவை இயேசு, நேரடியாக சொல்லணும். இப்போ நம்ம ஆட்கள் வித்தியாசமாக சொல்கிறேன்ற பேரில் இயேசுவையே சொல்லாமல் காஸ்பல் சொல்கிறான். இயேசுங்கிற பேரை சொன்னால் ஜனங்க வரமாட்டாங்க. போஸ்டர் போட்டிருக்கிறாங்க, அதாவது காதலர் தினத்துக்கான போஸ்டர். அது மெய்யான காதல் அறிந்து கொள்ள வாரீர், உங்களுடைய காதலரை நீங்கள் யாரென்று இங்கே தேர்ந்தெடுக்கலாம். போஸ்டர் இப்படி இருக்கு. இப்போ அதில் இயேசுநாதரும் இல்லை, வசனம் இல்லை, ஒன்றும் இல்லை, நேரம் இடம் அவ்வளோதான் இருக்குது. சரி, இப்போ வரானே அவன் எதுக்கு வரான்? அவன் என்ன மைண்டில் அங்கே வருவான்? இன்னைக்கு நடக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோட பேரை போட்டால் ஜனங்க வரமாட்டாங்க, அது கிறிஸ்டியன் மீட்டிங் ஆகிடுது. ஸோ இயேசுவின் பேரை போடாமல் நாங்கள் நாசுக்காக கூப்பிட்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் பிதா இருதயத்தை திறக்காவிட்டால் அவன் இருதயத்துக்குள்ள அது போகாது. இயேசுவே பிரசங்கம் பண்ணி அநேகர் அங்கே விசுவாசிக்காமல் போனார்கள். நீங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறீங்க, உங்களுக்கு வேலை சொல்கிறது தான். இவங்க சாட்சி சொல்லுவாங்க, அங்கே வந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்பல் இஸ் வெரி ஸ்ட்ரைட். சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் கேரல் ரவுண்ட்ஸ் ஒன்று போகிறோம். கேரல் ரவுண்ட்ஸ் போகும்போது உண்மையிலேயே அதை காஸ்பலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. உண்மையிலேயே காஸ்பலுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே யூஸ் பண்ணி அந்த இடத்துல இயேசுவோடைய பிறப்பில் ஆரம்பித்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் சொல்லிடுவாங்க. இது இவாஞ்சலிசம். சிலர் இந்த கேரல் ரவுண்ட்ஸை நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு எல்லாம் விசுவாசி வீட்டுக்கே போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னு. அவங்க வீட்டில் தான் பாலகன் பிறந்து எத்தனை வருஷம் ஆகிப்போச்சே. அப்போ என்ன விஷயம், எவாஞ்சலிசம்ங்கிறது ரொம்ப ஈஸி. நாம் அதை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஜனங்களுக்கே காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது வசனம் தெளிவாக சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினாருன்னு தான் இருக்குது. அப்போது அற்புத அடையாளம் எதுக்காக? வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்காக. இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு வசனம் இல்லாமல் போயிடுச்சு. எப்போ வந்து குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர் நடக்கிறார்கள்னு போஸ்ட் அடித்தாங்களோ, அங்கேயே இயேசுவை நீங்கள் வந்து ஒரு ஆசீர்வாத கடவுளாக மாற்றிட்டீங்க, ஆசை காட்டி வர வைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆத்ம ரட்சிப்புக்கு இயேசு தான் சொல்லி பாருங்க. இயேசு அப்படி தான் கூப்பிட்டாரு. இயேசுகிட்ட கூப்பிட்டவங்கள இயேசு அப்படி தான் கூப்பிட்டாரு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. இன்றைக்கி அந்த சுவிசேஷமே மாறிடுச்சு. இப்போ இதுவே இப்போ இதை பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பெருசாக இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை இத்தனை வருஷம் காஸ்பல் சொல்லியா சொன்னோம். ஒரு பையன் காப்பி அடித்து பாஸ் பண்ணிட்டான், நல்ல மார்க் வாங்கிட்டான், இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிருச்சு, சரியாயிடாது. அந்த பையன் நல்லா அவன் காப்பி அடித்து பாஸ் பண்ணான், ஒழுங்காக எழுதுறவன் கம்மியாக மார்க் வாங்கினா அவனுக்கு நல்ல சீட்டு கிடைக்கல, அவருக்கு ஏதோ சாதனை. ஆனால் இது நேர்மையான வெற்றி. அதனால் இது சரி இது தப்புன்னு சொல்லிட முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். சுவிசேஷ ஊழியத்துடைய வரைமுறைகள் அதை குறித்து நம்ம பார்த்தோம். சுவிசேஷம் என்றால் என்ன, எது சரியான சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி சொல்லும்போது நம்ம வந்து இயேசு மெய்யான தெய்வம், பாவ மன்னிப்புக்கு அவர் ஒருவர் தான் வழி, நித்திய ஜீவனுக்கு அவரே வழி அப்படின்ற விஷயத்தை ஸ்ட்ரைட்டாக ஜனங்களுக்கு புரிய வச்சு சொல்கிறது தான் சுவிசேஷம். அப்படி ஜனங்களுடைய தேவைகளை வச்சு, அவங்களுடைய ஆசைகளை வச்சு அவங்கள அழைத்து சொல்வது சரியான சுவிசேஷமாக இருக்க முடியாது. ஒருவேளை க்ரௌட் அதிகமாகலாம், ஒருவேளை அநேகர் இயேசுவிடத்தில் வரலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எத்தனை பேர் நித்திய ஜீவனுக்கு வருவாங்கன்றது அது குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆசை காட்டி வந்து நடக்காட்டி அவன் திருப்பி ஆண்டவர்கிட்ட வரமாட்டான். நான் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பேசி இந்த சுவிசேஷ ஊழியத்தின் இந்த காரியத்தை நம்ம வந்து இந்த விவாதத்தை வந்து இன்றைக்கி நம்ம முடிவு செய்யலாம். இப்போ சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாருமே விழுந்த கடமை. இப்போ நம்ம நிறைய பேர் இன்றைக்கி நம்மளை பார்த்து கொண்டிருக்கவங்க அநேகம் ரட்சிக்கப்படாதவங்க இல்லை, ரட்சிக்கப்பட்ட சபையை சேர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இவங்க சுவிசேஷம் சொல்லணும்,
அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு ஊழியர் சுவிசேஷகர் தான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லலை. அது அவங்க விசேஷ அழைப்பு. அவங்க வந்து லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். பட் இப்போது ஒரு விசுவாசியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்தெந்த விதத்திலலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளோ பிரயாசப்படணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த சுவிசேஷ வேலையை எப்படி செய்ய வேண்டும்ன்றதை சொல்லி நம்ம இன்றைக்கி முடிவு செய்யலாம். அதாவது சுவிசேஷம் என்பது ரட்சிப்பில் ஒரு பார்ட். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சுவிசேஷம் சொல்லணும். நீங்கள் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் உங்கள் ரட்சிப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய தன்மையே அது உங்களால் சும்மா இருக்க விடாது. இது வந்து இயற்கையாகவே மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு சுபாவம். நீங்கள் ஒரு கடைக்கு போய் நல்ல பொருளை வாங்கிட்டீங்கனாலே அதை யார்கிட்டையாவது சொல்ல தோணும். உடனே ஃபோனை பண்ணியோ யார்ட்டையோ இங்கே ஒன்று பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு பேர் 1-to-1 மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இதுதான் சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்டிங் இன்னைய வரைக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய சுபாவம் ஒன்று. ஸோ ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷத்தில் யாருக்கிட்டையாவது சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ சுவிசேஷம் என்பது அதான் என் மேல் விழுந்த கடமை. ஏன்னா இது எனக்குள்ள டிஃபால்ட்டாக இருக்குது. நான் சொல்லுவேன், எந்த சூழ்நிலையிலும் அதை சொல்லுவேன். நாங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுத்தில், காலேஜ் போன முதல் வருஷம் ஏற்றுக்கொண்ட புதுத்தில் யாரை பார்த்தாலும் பேசுவோம். பின்னாடி படிக்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பவுல் வந்து வழியில் கண்ட அத்தனை பேரோட தர்க்கம் பண்ணினான்னு இருக்குது. நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத போது யாரை பார்த்தாலும் முடிவெட்டுற கடைக்கு போய் முடி வெட்டிக்கிட்டு இருப்பார், அவர் வெட்டிக்கிட்டு இருப்பார், அவருக்கு காஸ்பல் சொல்லுவான். இத்தனை வருஷம் அவர்கிட்ட தான் வெட்டியிருப்போம். ஆனால் அங்கே சொல்லுவோம், திடீர்னு அவர் வித்தியாசமாக கேட்பார், என்னப்பா நீங்கள் புதுசாக பேசுகிற அப்படிலாம் கேட்பார். எங்களோட வயசுக்கு பெரியவங்கள்கிட்டையும் சொல்லுவோம். சைக்கிளில் அப்போலாம் சைக்கிள் தான், சைக்கிளில் போயிட்டு இருப்போம். லிஃப்ட் யாராவது கேட்பாங்க, அப்போல்லாம் அவங்களுக்கு காஸ்பல் சொல்லுவோம். அவங்களை இறங்கிறதுக்குள்ளே சொல்லிடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, அது கர்த்தர் உனக்கு அனுப்புகிற ஆத்மா, அதை நீ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த சுவிசேஷம் சொல்வதற்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். யாராவது கிடைப்பாங்களா, கிடைப்பாங்க, இறையை தேடுற மாதிரி. கிடைச்சா சொல்லிட்டு தான் விடுவோம், சொல்லாமல் விடவே மாட்டோம். இந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். நீங்கள் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களோட பேசி பாருங்கள். எம்எல்எம்ல இருக்கிறவங்க எங்கே பேசினாலும் அங்கே வந்துடுவாங்க. எங்கே நீங்கள் எந்த க்ரௌடில் உட்காந்தாலும் அவங்களோட டாபிக் அங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. 1-to-1 பேசினாலும் போட்டுருவாங்க. சில இன்சூரன்ஸ் வேலை செய்கிறாங்க, இன்சூரன்ஸ் ஒர்க் பண்ணுறோம், அவங்க வந்து அதை சொல்லாமல் அங்கே இருக்கவே மாட்டாங்க. அதை விட மேலானது காஸ்பல். அவங்கெல்லாம் அவங்க சரீரத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை சொல்கிறாங்க, இது ஆத்மாவுக்கு தேவையான ஆசீர்வாதம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் அங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா உடனே ஆண்டவரை பற்றி சொல்லிடணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி நான் சொல்லாமல் தூங்க மாட்டேங்கிற முடிவு அவங்க எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த 365 ஆத்மா ஒரு வருஷத்துக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு 10%, ஒரு 36 ஆத்மாவது ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். சொல்லிட்டு தான் தூங்கணும். ரெண்டாவது, சுவிசேஷம் என்பது நான் பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு அசட். நான் பரலோகத்துக்கு போகும்போது பூமியிலேருந்து என் கூட எதுவுமே வராது. ஒன்று என் ஆத்மா வரும், இன்னொன்று நான் சம்பாதிச்ச ஆத்மா வரும். இங்கேருந்து எதையுமே நான் கொண்டு போக முடியாது. நான் கொண்டு போகணும்னா ஒன்றே ஒன்று கொண்டு போகலாம், ஆத்மாக்களை கொண்டு போகலாம். அப்போது நான் பரலோகத்தில் எனக்கு பொக்கிஷம் உண்டாகும்படிக்கு நான் இங்கே சுவிசேஷம் சொல்லணும். நான் எவ்வளோ சொல்கிறேனோ அதான் அங்கே இருக்கும். நீங்கள் வச்சுருக்கிற நகை நட்டு போல்ட்டு இங்கே இருக்கிற எதுவுமே அங்கே வரப்போகிறதில்ல, எல்லாம் இங்கே அனுபவிக்க. ஆனால் அங்கே போகும்போது வெறுங்கையா ஆண்டவரை சந்திக்க போகக்கூடாது. அப்போ அங்கே போகிறதுக்கு நான் இங்கே காஸ்பல் சொல்லியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இது நம்ம சொன்னா தான். இது எல்லாரும் செய்ய வேண்டியது. என் வேலைக்கு நடுவில் இதை நான் செய்யணும். எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறவர் இதில் கூட நான் மற்ற நேரத்தில் எனக்கு வேலையை ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் வாழ்நாளை நான் சுவிசேஷத்துக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன்றவர் தான் எவாஞ்சலிஸ்ட். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரார். ஸோ நாம் எவாஞ்சலிசம் என்பது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட். நீங்கள் பாஸ்டர் ஆகாமல் இருக்கலாம், ப்ராஃபட் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் டீச்சர் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் எவாஞ்சலிஸ்டாக இல்லாமல் இருக்கவே முடியாது. சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் எவாஞ்சலிஸ்டாக தான் இருக்கணும், உள்ளுக்குள்ளே அது டிஃபால்ட்டாக இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர் ஷுட் பி த எவாஞ்சலிஸ்ட். ஸோ இதை உணர்ந்துட்டோம்னால, ரெண்டாவது நமக்கு ஒரு தாகம் இருக்கும், ஆத்ம தாகம், சோல் பேர்டன், அது இருக்கணும். இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட என் குடும்பம் பரலோகத்துக்கு வருது, சோத்திரம் பிரைஸ் தராட் அல்லேலூயான்றாங்களே ஒழிய, நான் ஒரு கூட்டத்துக்கு சொல்லணும். நான் அதை வந்து இப்போ எங்கே அதிகமாக பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய சபை நம்ம சொல்கிறோம்ல, அவர்களுக்குள்ளே அந்த பாரம் அதிகமாக இருக்குது. அவங்க அதிகமாக இப்போ சுவிசேஷம் சொல்கிறாங்க எல்லாருக்கும். அதையும் தாண்டி அதிகமாக மிஷினரிஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாருக்கும் வரணும். அதான் நல்லது. ரொம்ப அருமையாக சொன்னீங்கண்ணே. நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை ஜபித்து முடிக்கலாம். நான் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புறஜாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டேன்.
ரட்சிக்கப்பட்டு இப்போ ஒரு ஒரு 18 வருஷமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். முதல் ஒரு 7-8 வருஷம் வந்து நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அநேக இடங்களில் கம்பெனிகளில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னால் அப்போ சுவிசேஷம் சொல்ல முடிஞ்ச அளவு முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மாக்கிட்ட போய் ஊழியம் செய்ய முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியல. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் ஊழியனாக இருந்து எனக்கு கர்த்தர் வேறு பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார், மந்தையை மேய்க்கிற பொறுப்புகளை கொடுத்துருக்கார். ஆனால் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நல்லா, அதாவது 1 to 1 நிறைய பேருக்கு சொல்ல முடிஞ்சது எப்போன்னா இந்த முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாகத்தான். அப்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒருவேளை முழு நேர ஊழியத்தில் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த சுவிசேஷ வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பும் அந்த என்ன சொல்கிறது அந்த திறந்த வாசலும் நம்மை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நான் நிதானிக்கிறேன். ஸோ இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி, சிலருக்கு கூச்சங்கள் இருக்கும், யார்கிட்ட மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுறது அப்படின்ட்டு. இதை தாண்டி ஆவியானவருடைய துணையோடு கூட அநேக ஆத்மாக்களை சுவிசேஷத்து மூலமாக சபைக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் இணைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஜெபம் பண்ணுறது மாதிரி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். அந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளே வந்தவுடனே அதை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அந்த சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷத்துக்கும் ஈக்குவலே ஆகாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சுல, அதுக்கு ஈக்குவலான சந்தோஷம் இன்னொன்று இருக்குன்னா உங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதை நீங்கள் பார்க்குறது. நீங்கள் அதை நீங்கள் சுவிசேஷம் சொல்லி பாருங்கள், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் போது உங்கள் ஆத்மாவுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு ஈக்குவலாக வேறு சந்தோஷமே கிடையாது. அதை நீங்கள் அனுபவிக்கணும், எல்லாரும் அனுபவிக்கணும். அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் அத்தனை பேரையுமே எவாஞ்சலிஸ்டாக அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமை, சுவிசேஷ பாரம் எங்கள் அத்தனை பேருக்கும் வரட்டும். இதை பார்க்குற அத்தனை பேரும் வரட்டும். ஒவ்வொருத்தரும் எவாஞ்சலிஸ்டாக மாறுவாங்க. பிரதிபலனை எதிர்பார்க்காம கிறிஸ்துவுக்கு தங்கள் ஜீவனை பணைய வைத்து, தங்களுடைய வாழ்க்கை நேரங்களை அர்ப்பணித்து, தங்களுடைய பணங்களை அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவர்களை மாறட்டும். வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம அடுத்த தலைப்பிலே சந்திப்போம். God bless you. பிரைஸ் தி லார்ட்.